வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்: 10வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்தில் தொடங்கி வைக்கிறார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ பயிற்சி, தளவாட உற்பத்தி ஆகியவற்றில் ஒத்துழைப்புக்கான 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழகத்தில் பிரதமரின் அன்ன யோஜனா திட்டத்தில் 3,50 கோடி மக்கள் பயன்பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் இவ்வாண்டு நடைபெறுவதையொட்டி 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை தேர்தல் ஆணையத்திடம் தமிழக அரசு சமர்ப்பித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலத்தில் 10வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இம்மாநாட்டையொட்டி அகமதாபாத்தில் 5 நாள் உலக வர்த்தக கண்காட்சியையும் பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டில் பங்குபெறும் இந்தியாவின் நட்பு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் முதலீடு செய்ய முன்வந்துள்ள தொழில் நிறுவனங்களின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மொசாம்பிக்கு, தைமூர் லெஸ்தே ஆகிய நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சுக்கள் நடத்தினார். மைக்ரான் டெக்னாலஜி, சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளிடமும் அவர் பேச்சு நடத்தினார். குறை மின் கடத்திகள், தானியங்கிகள், பசுமை துறைமுகங்கள், இணையதள பாதுகாப்பு போன்றவற்றின் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் பேரணியில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் இரு தலைவர்கள் முன்னிலையிலும் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. தேசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் சாதனை விருதுகளை வென்ற அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அவர்களின் சாதனைகள் மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பு நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விருதுகளை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த இளம் விளையாட்டு வீரர், வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்சி அமைப்புகளை கௌரவித்து விருதுகளை வழங்கிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு விளையாட்டு வீரர்களின் வரலாற்று சாதனை ஆண்டாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், பாரா விளையாட்டுப் போட்டிகள், பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு போட்டிகளிலும் கலந்து கொண்டு நாட்டிற்கு பதக்கங்களை குவித்து பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர், வீராங்கனைகளுக்கு இந்நாளில் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வானமே எல்லை என்ற இலக்கோடு விளையாட்டு வீரர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் என்று திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரிட்டனில் தாம் மேற்கொண்டுள்ள 2 நாள் பயணத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய பிரிட்டன் பாதுகாப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு கிராண்ட் ஷாப்ஸுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் கூட்டு முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நடத்திய பேச்சுக்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாக கூறியுள்ளார். அந்நாட்டு அமைச்சர் இந்தியா பிரிட்டன் இடையேயான நட்புறவு வர்த்தக ரீதியில் மட்டுமின்றி பொருளாதார ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் விரிவடைந்திருப்பதாகவும் இது நிரந்தரமானது என்றும் கூறியதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின்போது ராணுவ பயிற்சி மாணவர்களை பரஸ்பரம் இரு நாடுகளிலும் பகிர்ந்து கொண்டு பயிற்சி அளிக்கும் திட்டத்திற்கும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடன் இணைந்து தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்குமான 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா பிரிட்டன் மக்களிடையே நேரடி தொடர்புகளை வலுப்படுத்தி இளைஞர்களை ஆராய்ச்சி பணிகளில் மேம்படுத்துவதற்கும் இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்கின்றன. முன்னதாக லண்டனில் உள்ள தேசப்பிதா காந்தியடிகளின் சிலைக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பிரிட்டன் பிரதமர் திரு ரிஷி சுனக்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அமெரிக்காவில் உள்ள பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களையும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் அமைச்சர் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். பிரதமரின் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 3,50 கோடி மக்கள் பயன்பெற்று வருவதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழகத்தின் கலாச்சாரத்தை நாட்டின் பிற பகுதிகளுக்கும் உலக அரங்கிலும் கொண்டு செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார்.
காசி தமிழ்ச் சங்கமம் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் தமிழகத்திற்கும் வடமாநிலங்களுக்கும் இடையேயான கலாச்சார தொடர்பையும் பிணைப்பையும் வலுப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் லட்சியங்கள் நிறைவேறினால்தான் நாட்டின் லட்சியமும் நிறைவேறும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து இவ்வாண்டு 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான நலம் நாடி என்ற புதிய செயலியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டம், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்றவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த யாத்திரையில் விளக்கப்பட்ட திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். என்னோட பேரு ஜெயபாரதி. நான் படகுபத்தி கிராமத்துல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த மோடிஜியோட விவசாயத்தை பற்றி பேசினாங்க, ஆயுஷ்மான் பாரத் அதை பற்றி பேசினாங்க, ஃப்ரீ கேஸ் இலவச இணைப்பு அதை பற்றி பேசினாங்க. இது எல்லாம் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த படிப்பு சம்பந்தப்பட்டது அதுக்கு எல்லாம் கவர்மெண்ட் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல அதை பற்றி பேசினாங்க. நானே அதுல பயனடைஞ்சிருக்கிறேன். என்னோட பேர் சங்கீதானந்தி. எங்க ஊரு படுக்கப்பத்து. விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. மீன்வளத்துறையில இருந்து வந்தவங்களும் மகளிர் சுய உதவி குழு மூலமா எப்படி நீங்க பயனடைறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ட்ரோன் இதுல வச்சு எப்படி இயற்கை உரங்கள் இதெல்லாம் இது பண்ணி செய்யறதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஊர்ல எல்லாமே இதுல பெனிஃபிட் நிறைய இதுல அடைஞ்சிருக்கும். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய நகரங்களில் இம்மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நேற்று இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இப்போட்டிகளில் குத்துச்சண்டை, பளு தூக்குதல், டேபிள் டென்னிஸ், களரி ஃபைட், நீச்சல் உள்ளிட்ட பிரிவுகளில் பங்கு பெற விரும்பும் ஆடவர் மற்றும் மகளிருக்கு தேர்வுப் போட்டிகள் நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுப் போட்டிகளுக்கு வருவோர் ஆதார் அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ், பள்ளிச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இவற்றில் ஏதேனும் 2ஐ கொண்டுவர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக திரு கேப்ரியல் அட்டெல் அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டை இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பமான ஆண்டாக ஐரோப்பிய யூனியனின் பருவநிலை மாறுபாடுகள் குறித்த ஆய்வுப் பணி அமைப்பு தெரிவித்துள்ளது. அயோத்தியில் ராம்லாலா பிரதிஷ்டைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 149 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த தொடரை ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-21, 21-18, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனாத்தன் கிறிஸ்டியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
10வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்தில் தொடங்கி வைக்கிறார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ பயிற்சி, தளவாட உற்பத்தி ஆகியவற்றில் ஒத்துழைப்புக்கான 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழகத்தில் பிரதமரின் அன்ன யோஜனா திட்டத்தில் 3.5 கோடி மக்கள் பயன்பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் இவ்வாண்டு நடைபெறுவதையொட்டி 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை தேர்தல் ஆணையத்திடம் தமிழக அரசு சமர்ப்பித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.